கார்த்திகை தீபம் சீரியல்ல எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கார்த்தியோட அம்மா இறந்து அவங்களுக்கு கொல்லி போடுறாங்க கார்த்தி. மனபாரத்தோட அந்த காட்டுல இருந்து வெளியில வர்றாங்க. இனிமே அம்மாங்கிற உறவு இல்லையே அப்படின்னு சொல்லி அழுதுட்டு வந்த கார்த்திக்கு பாட்டி ஆறுதல் சொல்றாங்க. பாட்டி கார்த்தி இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறத மறைவா நின்றுட்டு இருந்த ரேவதி கேட்டுடுறாங்க. இதை கேட்டதும் அப்படியே மன அழுத்தத்தோட ரேவதி கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே ராஜராஜன் சொல்லி அழுகுறாங்க. இல்லப்பா நீ காரணம் இல்லை, சூழ்நிலை தான் காரணம். சிவனாண்டியும் சந்திராவும் அபிராமியை கடத்தி வச்சு கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டாங்களே. அபிராமி இப்போ ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணுங்கிறதுக்காக உண்மையை வெளியே சொல்லக்கூடாதுன்னு அவள் உயிரை அவள் மாய்ச்சிக்கிட்டாளேன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க பாட்டி. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான்னு சொல்லி ராஜராஜன் அழுதுட்டு இருக்காங்க. ரசா நீ அழுகாதப்பா, நீ நல்லா இருக்கணும்னு தானே நான் நினச்சிட்டு இருக்கேன். அபிராமி அவள் உயிரை மாற்றிக்கிட்டா. கார்த்தி இந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து வச்சு நல்லா இருக்கணும்னு நினச்சான். ஆனால் இடையில போந்து சந்திராவும் சிவனாண்டியும் இப்படி பண்ணுவாங்கன்னு யாருக்கு தெரியும். இந்த மாதிரி பண்ணிட்டாங்களேங்கிறாங்க பாட்டி. அவங்க ரெண்டு பேர்ட்டையும் நான் இப்போ சும்மா விட போகிறதில்ல. இப்போ என்ன செய்கிறேன் பாருன்னு ராஜராஜன் கோவத்தில் கொந்தளிக்கிறாங்க. இல்லைப்பா வேண்டாம் விடு, கார்த்திக்காக எல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருந்ததா ஆகணும். அபிராமியே போய் சேர்ந்துட்டா. இதுக்கப்புறம் கும்பாபிஷேகமாக நின்று போச்சு. போய் இன்னும் பிரச்சனையை பெருசு பண்ணாதப்பா. கார்த்தி என்ன நினச்சி வந்தானோ அது நல்லபடியாக நடக்கட்டும். கார்த்தி அவங்க அத்தை மேலே மரியாதையும் மதிப்பும் வச்சிருக்கான். அதே மாதிரி சாமுண்டீஸ்வரியும் என் பேர ராசா மேலேயும் ரொம்ப மரியாதை வச்சிருக்கான். அந்த மரியாதையை காப்பாற்றிக்கணும்னா இந்த உண்மையை யாரும் எதுவும் சொல்லிடாதீங்கன்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க. சரி பாட்டி நான் கிளம்புறேன்னு சொல்லி கார்த்தி அங்கேருந்து கிளம்புறாங்க. ராசராசாவும் கிளம்புறாங்க. அங்கேருந்து மயில் வாகனமும் இதை பார்ப்பா. மயில் தாயை இழந்த சோகத்தில் என் பேரை ரொம்ப மன அழுத்தத்தோடு இருக்கா. எப்படியோ கூட இருந்து நீ பார்த்துக்கோப்பாங்கிறாங்க. பாட்டி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். ஏதோ நல்ல வேலை ரோகிணி முன்னாடியே சொன்னதுனால அத்தையும் சின்னத்தையும் வந்துட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. நாம ரொம்ப நேரம் இங்கே நிற்க வேண்டாம் பாட்டி, நீங்கள் கிளம்புங்கிறாங்க. சரிப்பா நான் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வரேன், நீங்கள் எல்லாரும் கிளம்பி போங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ரேவதி அந்த பக்கமாக இருந்து பாட்டிக்கிட்ட வந்து பாட்டி என்கிட்ட ஒரு உண்மையை நீங்கள் சொல்லியே ஆகணுங்கிறாங்க. என்ன உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு ஏன்னு கேட்குறாங்க பாட்டி. இறந்து போனது எங்கள் அத்தையா? எங்கள் அத்தையை நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. உங்கள் பேரும் தான் ராஜாவா? அவர் பேர் தான் கார்த்தியான்னு கேட்குறாங்க ரேவதி. ஆமாங்கிறாங்க பாட்டி. இதுக்கப்புறமா நான் மறைக்க விரும்பலமா, உங்ககிட்ட எதையும் நான் மறைக்கல, எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். என் பேரை ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்கு தான் வந்தான்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த ஊருக்கு வந்த நாள்லேருந்து நடந்தது எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஊருக்குள்ளே எல்லாரும் உங்கள் தாத்தாவை ரொம்ப கேவலமாக பேசினாங்க. உங்கள் அம்மா பின்னாடி உங்கள் அப்பா போயிட்டு தாவும். அதுக்கப்புறம் 25 வருஷமாக கோயிலை பூட்டி வச்சாச்சு. இதுக்கப்புறமா இன்னும் கோயிலை பூட்டியே வச்சுருந்தா என்ன அர்த்தம்? நீங்கள் ஒரு ஊருக்கு பெரிய மனுஷனாக இருந்தால் உங்கள் பையனை கூப்பிட்டு இந்த கோயிலை திறக்கணும், பூஜையெல்லாம் சிறப்பு பூஜைகள் செஞ்சு கும்பாபிஷேகத்தை நடத்தணும்னு சொன்னாங்க. உங்கள் தாத்தா யாருக்கும் பதில் சொல்ல முடியாமல் தவிச்சு போய் நின்ன போது தான் அப்போ கார்த்தி வந்தான். கார்த்தி வந்து நான் இன்னும் 60 நாளுக்குள்ளேயே எங்கள் மாமாவை இந்த ஊருக்கு கூட்டிகிட்டு வந்து அவர் கையால் கோயிலை திறந்து சிறப்பு பூஜை பண்ணி கும்பாபிஷேகம் நடத்தி காட்டுறேன்னு சொன்னான். அதுக்காக தாமா உங்கள் வீட்டுக்கு அவன் டிரைவராக வந்தான். அவன் அபிராமி குரூப்ஸ் கம்பெனியோட எம்டி. அவங்ககிட்ட ஆயிரக்கணக்கானோர் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. அவனோட அறிமுகத்துக்காக எத்தனை பேர் காத்திருக்காங்க தெரியுமா? அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணும், சந்தோஷமா இருக்கணும்னு நினச்சிட்டு இங்கே வந்து உங்கள் வீட்டில் டிரைவர் வேலை பார்த்துட்டு இருந்தான். ஆனால் நீ எல்லாம் ரொம்ப அவனை கஷ்டப்படுத்திட்ட. எத்தனை அவமானம், எத்தனை அசிங்கம், இது எல்லாம் பொருட்படுத்தாத கார்த்தியோட நோக்கமே இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டான். என் பேரனோட ஆசை நிராசையாக போச்சு. என் பொண்ணு அபிராமியும் வீணால இறந்து போயிட்டா. இதுக்கப்புறமும் என்னோட மகன் வாழ்க்கை குடும்பம் நல்லா இருக்கணும்னு தாம்மா நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் உங்கள் அம்மா தான் இன்னும் புரிஞ்சுக்காம மேலே கோபத்தோடவே தான் இருக்கிறாங்கிறாங்க பாட்டி. பாட்டி சொல்ல போனால் ராஜாவோட இழப்பு ரொம்ப பெரிய இழப்பு தான். ஆனால் எனக்கு ராஜா யாருங்கிற உண்மை தெரியுங்கிற விஷயத்த நீங்கள் சொல்லிடாதீங்க. ராஜாவை தாய்க்கு தாயா தாரமாக இருந்து நான் நல்லா கவனிச்சுக்கிறேன் பாட்டி. அன்பும் பாசத்தையும் அதிகமாக கொடுத்து அவனுக்கு இந்த கவலையே தெரியாத மாதிரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க ரேவதி. அப்படியா? சரி ரேவதி, நீங்கள் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருந்தீங்கன்னா எனக்கு அதுவே போதும். என் பேரை நான் நல்லா பார்த்து பத்திரமா பார்த்துக்கோமாங்கிறாங்க பாட்டி. சரி பாட்டி, நான் உங்கள் பேரை நான் நல்லா பார்த்துக்கிறேங்கிறாங்க ரேவதி. சரிம்மா, எக்கான்ட்ட கொண்டு இந்த விஷயம் மட்டும் வெளியில் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. கார்த்தி தான் என் பேருங்கிற விஷயம் தெரிஞ்சால் உங்கள் அம்மா இன்னும் கோபத்தில் கொந்தளிச்சு நிற்பா. அதுக்கப்புறம் உங்கள் குடும்பமே பிரிஞ்சாலும் பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உன்னையும் என் பேரனையும் சேர்த்து வைக்க கூட மாட்டா, பிரித்து விட்டுருவாம்மா. தயவுசெய்து யார்கிட்டையும் இந்த உண்மையை சொல்லிடாதேன்னு பாட்டி கையெடுத்து கும்பிட்டு கேட்குறாங்க. ஐயோ பாட்டி, நீங்கள் வயசில் எவ்வளோ பெரியவங்க, நீங்கள் போய் என்னை கும்பலாமா? வேண்டாம் விடுங்க பாட்டின்னு சொல்லிட்டு ரேவதி அங்கேருந்து போகிறாங்க. போகிற வழியில் அங்கே ஆட்டோ பிடிச்சி போய்கிட்டு இருக்காங்க ரேவதி. அங்க பார்த்தா மைதிலியும் அவசரமா வீட்டுக்கு வந்ததும் ஜானகி அம்மா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. அதே நாம இனிமே இந்த ஊர்ல இருக்க வேண்டாம். நம்ம வீட்டுக்கு வருமே ஒரு பொண்ணு ரேவதி, அந்த பொண்ணோட புருஷன் தான் நம்ம தீபாவோட வீட்டுக்காரர் கார்த்தி. கார்த்தி தம்பி பார்த்ததும் எனக்கு அப்படியே அதிர்ச்சியில கையும் ஓடல காலும் ஓடல. அங்கிருந்து யார் கண்ணிலையும் படாம தப்பிச்சு ஓடி வந்துட்டேங்கிறாங்க மைதிலி. மைதிலி என்ன சொல்ற அப்படின்னு ஜானகி அம்மா அதிர்ச்சியா கேட்குறாங்க. ஆமாத்த, கார்த்தி தம்பிக்கு தீபா சொன்ன மாதிரியே அவ ஆசைப்பட்ட மாதிரி 2வது கல்யாணம் நடந்துருச்சு. அந்த வீட்டுல டிரைவர்னு அந்த பொண்ணு சொன்னா. எதுக்காக டிரைவர் வேலை பார்க்குறாருன்னு எனக்கு எதுவும் புரியலைங்கிறாங்க. மைதிலிக்கு சந்தேகமாகவே இருக்குது. சரி மைதிலி, எப்படியோ
நம்ம மாப்பிள்ளை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டார்ல, அது வரைக்கும் சந்தோஷம். அந்த ரேவதியும் ரொம்ப நல்ல பொண்ணு தான். நம்ம தீபா மாதிரியே நல்ல குணமுள்ள பொண்ணு தானுங்கிறாங்க ஜானகி. சரிங்க அத்தை, நாம இதுக்கப்புறமும் இந்த வீட்ல இருக்கிறது சரியில்ல. அப்பவே எங்க வீட்டுக்காரரை அறிமுகப்படுத்துறேன்னு அந்த ரேவதி பொண்ணு என்னை கூட்டிட்டு போச்சு. அதுக்கு முன்னாடியே நான் கார்த்தியை தம்பி பார்த்துட்டேன். அதனால அந்த ரேவதி கண்ணிலையும் கார்த்தி தம்பி கண்ணிலையும் படாம நான் தப்பிச்சு வந்துட்டேன். நம்மள ஒரு வேளை கார்த்தி தம்பி பார்த்து கார்த்தி தம்பிக்கு முதல் கல்யாணம் நடந்தது தெரியுமா தெரியாதா இதெல்லாம் தெரியாம நாம போய் ஏதாவது உண்மையை சொல்லி அவங்க குடும்பத்துல பிரச்சனை வந்துட்டா என்ன செய்யறது? நம்மனால அந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதனால தான் சொல்றேன், நம்ம யாருக்கு நிலையும் படாம இங்கிரமா வேற ஊர் போயிடலான்னு கேட்குறாங்க மைதிலி. ஆமா மைதிலி, நீ சொல்றதும் சரிதான். நம்மனால மாப்பிள்ளைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. சரி சரி, சீக்கிரமா எல்லாம் எடுத்து வச்சு போட்டு சாவியை ஹவுஸ் ஓனர்கிட்ட கொடுத்துட்டு நம்ம இங்கிருந்து கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லி மைதிலியும் ஜானகி அம்மாவும் முடிவு பண்ணிடுறாங்க. போட்டிட்டு ஆட்டோவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஜானகி அம்மாவும் மைதிலியும். ரேவதி அங்க பாட்டி சொன்னதை கேட்டு சோகமா வந்துட்டு இருக்காங்க. சரி, ஆறுதலுக்காக மைதிலி வீட்டுக்கு போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்கும்போது வீட்டை பார்த்தா வீடு பூட்டி இருக்கு. எங்க போயிட்டாங்கன்னு பக்கத்துல இருக்கிறவங்கள கேட்குறாங்க. அவங்க இப்பதான் இருந்தாங்க. வீட்டை பூட்டிட்டு ஹவுஸ் ஓனர்கிட்ட சாவி கொடுத்துட்டு போனாங்க. ஆனா எங்க போனாங்கன்னு தெரியலமான்னு சொல்றாங்க. இது கேட்ட ரேவதி, ஐயோ எங்க போயிருப்பாங்க? அவங்க வெளியூர் போறதுக்கு சான்ஸே கிடையாது. வெளியூர்ல இருந்து தானே இங்க வந்தாங்க. இங்க வந்து வேலையும் நம்ம வாங்கி கொடுத்தோம். அதுக்கப்புறம் திடீர்னு சொல்லாம கொள்ளாம வெளியில போறதுக்கு சான்ஸ் இல்லையே, எங்க போயிருப்பாங்கன்னு தேடிக்கிட்டே போறாங்க. அப்ப பார்த்தா அங்க ஒரு இடத்துல 2 பேரும் பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்த ரேவதி மைதிலி மைதிலின்னு கூப்பிட்டுட்டே போறாங்க. மைதிலியும் ஜானகியும் ரேவதியை பார்த்ததும் அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. ஐயோ ரேவதி நம்மளை பார்த்துட்டாங்க. ரேவதி வந்து நம்மளை எங்க போறீங்கன்னு கேட்டா நம்ம என்ன பதில் சொல்றதுங்கிறாங்க மைதிலி. மைதிலி இப்ப என்ன செய்யறது? சரி எப்படியோ சமாளிக்கலாங்கிறாங்க ஜானகிமா. சரிங்க அத்தை, நம்ம எங்க போறோங்கிற விஷயம் ரேவதிக்கு தெரியவே வேண்டாம். அப்பதான் பார்த்த மாதிரி ஏதாவது ஒன்று சமாளிச்சு அனுப்பிச்சு வச்சிடலாங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ரேவதியை பார்த்ததும் என்ன இந்த பக்கம்னு கேட்குறாங்க மைதிலி. நான் உங்களை பார்க்கறதுக்கு தான் வந்தேன். நீங்கள் 2 பேரும் வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டு தான் சொன்னாங்க. எதனால் வீட்டை காலி பண்ணீங்கன்னு கேட்குறாங்க ரேவதி. பதில் சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க. ஐயோ அப்படியெல்லாம் இல்லையே ரேவதி, நாங்கள் சும்மா அப்படியே வெளியூர் போயிட்டு வரலான்னு இருக்கோங்கிறாங்க. அப்படியா, வெளியூரா? திடுத்துப்புன்னு புறப்பட்டீங்க, என்ன காரணம்னு நான் தெரிஞ்சுக்கலாமாங்கிறாங்க ரேவதி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரேவதி, உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன, எங்களுக்கு மனசு சரியில்லை, அதனால சரி கொஞ்ச நாளைக்கு வெளியூர் போய் தங்கிட்டு வரலான்ட்டு போகிறோங்கிறாங்க. நீங்கள் வீட்டையே காலி பண்ணிட்டு தாவல்ல ஹவுஸ் ஓனர் சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க ரேவதி. 2 பேரும் பேசாமல் அமைதியாக நிற்கிறாங்க. சொல்லுங்கக்கா, என்ன காரணம், எதனால் நீங்கள் வீட்டை காலி பண்ணீங்க கேட்குறாங்க ரேவதி. எதுவும் பேச முடியாம மைதிலியும் ஜானகியும் அமைதியாவே இருக்காங்க. உங்களுக்கு வெளியூர்ல இருந்து உங்க பொண்ணை மறக்கறதுக்காக தானே நம்ம ஊருக்கு வந்தீங்க. உங்களுக்கு வேலையும் நான் வாங்கி கொடுத்தேன். திரும்பவும் நீங்க ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்தீங்க? எனக்கு நல்லா புரியுது. உங்க மனசு உங்க பொண்ணையே நினைச்சிட்டு இருக்கீங்க. அதனால தானே நீங்க திடுப்புன்னு இப்படி கிளம்பிட்டீங்க அப்படின்னு ரேவதி கேட்கவும் சமாளிக்கிறதுக்காக ஜானகி அம்மா ஆமான்னு சொல்றாங்க. இதை பாருங்க, என்னை பார்த்தா உங்க பொண்ணு மாதிரி இருக்குன்னு அடிக்கடி சொல்லுவீங்கல்ல, உங்க பொண்ணாவே என்னை நினைச்சுக்கோங்க. அதனால தான் நான் சொல்றேன், நீங்க எங்களை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. நீங்க எங்க வீட்டுக்கு வரணும். எங்க வீட்டில் நிறைய வேலையும் இருக்கு, குடி இருக்கிற மாதிரி வீடு இருக்கு. எங்க வீட்டிலேயே நீங்க எப்பவும் தங்கிக்கலாம். தங்கிக்கிட்டே நீங்க வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு வெளியிலையும் வேலைக்கு போய்க்கலாம். அம்மா அவங்கள எதுவும் சொல்ல மாட்டாங்க. வாங்க போலாம் அப்படின்னு கூப்பிடவும் மைதிலியும் ஜானகியும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்குறாங்க. என்ன அப்படி பார்க்குறீங்க? நான் தானே கூப்பிடுறேன், வாங்க போலாம். நான் தானே உங்களுக்கு வேலையும் வாங்கி கொடுத்தேன். இப்போ உங்களுக்கு இருக்கிறதுக்கு வீடு நான் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன், வாங்கங்கிறாங்க. ரேவதி, உனக்கு எதுக்கு வீண் சிரமங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையும் கூட்டிட்டு போறாங்க. போற வழியில ஆமா ரேவதி, நீ எங்க இந்த பக்கம் வந்த, அதுவும் ஆட்டோவில் வந்திருக்கிறீன்னு கேட்குறாங்க ஜானகி அம்மா. அது ஏன் கேட்குறீங்க? கோயில் கும்பாபிஷேக ஏற்பாடுகள்லாம் சிறப்பாக நடந்துட்டு இருந்தது. எங்கள் பாட்டியோட பொண்ணு, அதாவது எங்கள் அப்பாவோட தங்கச்சி, எங்கள் அத்தை சென்னையில் இருக்காங்களாம், அபிராமி அம்மான்னு பேர், இறந்துட்டாங்க. அதனால கும்பாபிஷேகம் நடக்காமல் போச்சு. எங்கள் பாட்டி அழுதுகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு நான் ஆறுதல் சொல்லிட்டு வர போனேங்கிறாங்க. இது கேட்டதும் ஜானகி அம்மாவுக்கும் மைதிலிக்கும் ஒரே குழப்பமா இருக்கு. என்னது, உங்கள் பாட்டியோட பொண்ணு உங்கள் அப்பாவோட தங்கச்சி, அவங்க அத்தையா? நீ பார்த்ததே இல்லையான்னு கேட்குறாங்க மைதிலி. இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை தெரியுமா? அவங்களுக்கு 3 பசங்களாமே. ஒருத்தர் வேணா கும்பாபிஷேகம் நடக்கும்போது வந்திருக்காரு. அவர் பேரு ராஜா. அவர்கிட்ட எல்லாம் பேசி எங்களுக்கு பழக்கமே இல்லை. அவர் மட்டும்தான் நாங்கள் பார்த்தேன். மாமா அத்தை பசங்கன்னு எல்லாரும் இருக்காங்க. ஆனால் எங்கள் அம்மா மேலே தான் நாங்கள் யாரையும் இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிடுறாங்க ரேவதி. இதை கேட்டதும் ஜானகிக்கும் மைதிலிக்கும் குழப்பமாகவே இருக்குது. என்னடா இது, கல்யாணம் பண்ணியிருக்கிறதே இவங்க அத்தை பையனை தான் இருந்தும் இன்னும் அவங்க ஃபேமிலியிலேருந்து யாரையுமே பார்க்கலன்னு ரேவதி சொல்கிறாளே, என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. சரி, நாமளும் எதையுமே தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க வேண்டாம்னு மைதிலியும் ஜானகியும் பேசி வச்சுக்கிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அங்கே போய் பார்த்தா கார்த்தி சோகமாக இருக்காங்க. வாகனம் சந்திராவை முறைக்கிறாங்க. சந்திரா ஜாடியாக பேசிக்கிட்டே இருக்காங்க. எப்படியெல்லாம் ஏமாத்திட்டு இருக்கான். அபிராமி இறந்தும் கூட உண்மையை சொல்லாம மழுப்பிக்கிட்டே இருக்கானே, சரியான அழுத்தக்காரனா இருப்பான் போல இருக்கு. எப்படியெல்லாம் ஏமாத்தி இந்த குடும்பத்தை நம்ப வச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சந்திரா கார்த்தியை பேசிக்கிட்டு இருக்காங்க. கார்த்தி அமைதியா பொறுமையா இருக்காங்க. மயில் வாகனம் பார்த்துட்டு சகல பேர் இழப்ப சந்திச்சுட்டு வந்திருக்காரு. இதெல்லாம் தெரிஞ்சும் கூட இந்த சின்னத்தை ஜாட பேசுறதை நிறுத்தவே இல்லை. பாவம், நம்ம சகலையை எப்படியெல்லாம் மனசை நோக்கடிக்கிறாங்க. இந்த சந்திராண்டியோட தொடர்பு வச்சுக்கிட்டு இந்த குடும்பத்தை பழி வாங்கிட்டு இருக்கிற இந்த சின்னத்தை எப்படியாவது போட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க மயில் வாகனம். கார்த்தி மெல்லவும் முடியாம சொல்லவும் முடியாம தன் தாயை மறக்கவும் முடியாம அப்படியே மௌனத்துல நினைக்கிறாங்க.
ஆரம்பிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி திரும்பவும் கார்த்திகிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. இதை பாருங்க மாப்பிள்ள, சந்திரா சொன்ன காரணத்தினால நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். நீங்க என்ன தப்பா நினைச்சிடாதீங்க. அடிக்கடி உங்க பேர்ல சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கா. அந்த சந்தேகத்தின் பேர்ல அந்த கிழவியோட பொண்ணு இறந்துட்டா பாருங்க. அதுக்கு நீங்க தான் காரியம் செய்யறதா சந்திரா சந்தேகப்பட்டு சொன்னா. அதை பாக்குறதுக்காக உங்களுக்கு பின்னாடி நாங்க வந்தோம். ஆனா அங்க வந்து பார்க்கும்போது யாரையுமே காணோம். பல இடத்துல நான் இந்த மாதிரி இவ சொல்லி நம்பி ஏமாந்துட்டேன் மாப்பிள்ள. பேசிட்டு இருக்கும்போது ரேவதி மைதிலியும் ஜானகியையும் கூட்டிட்டு வராங்க. கார்த்தி அவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்து அமைதியா நின்னுட்டு இருக்காங்க. சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு இவங்களும் அடையாளம் தெரியாம பேசுறாங்க.